எப்பொழுதும் நாம் தேவ செய்திகளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேவ செய்தி ஆரம்பத்திலிருந்து முழுமையாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில தேவன் மாபெரும் எழுப்புதலை நிச்சயம் கொண்டு வருவார். FCC வெள்ளூர் பகுதியில் வந்து இந்த ஆராய்ச்சி கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் முழுசாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில தேவன் மாபெரும் பெருப்பட்டதை தந்துள்ளார். இந்த நாள் ஆறாரை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக, தேவனுடைய செய்தியை தேவன் ஆஸ்வதிக்கும்படியாக பாசமாக ஆர்வம் கொள்வார். இரண்டு மாதங்கள் ஆளுரை கர்மனிப்போல் காத்திராண்டவரை சூத்திரம் சூத்திரம் பாடல் வேலையை ஆசீர்வதித்து சங்கீத பாகத்தை ஆசீர்வதித்து ஆளுரை சங்க வேலையை எங்களுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வாசனை வரைத்து ஆளுரை வெளிப்படும் அன்பர்களுக்கு ஏற்ற ஆளுரை வசனங்களை அறிவிக்கிறீர். அதை கீழ்ப்படுகிற அன்று இதயமாக மாற்றி ஒவ்வொரு வசனத்துக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எடுப்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். போதும். அல்லேலூயா. மார்க் 9ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். புதிய ஏற்பாடு எழுதுகிற பக்கம் இது 61ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் 61 எடுத்துங்க. 61ஆம் பக்கம் 9ஆம் அதிகாரம் 24வது. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். இங்கிலீஷ்ல படி. ஆமா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை அவன் எப்படிப்பட்ட அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் உரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீடரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அதாவது ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை சுகமாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வரார். அப்போ 23வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆமா, தகப்பனை பிள்ளைய வியாதியிலிருந்து விடுதலையாக்கணும்னா அது விசுவாசம் வேணும்னு சொல்றாரு. ஆமா, விசுவாசம் இருந்தா எல்லாமே கூடுமா. அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில கூட விசுவாசம் இருந்தா எல்லாமே என்ன சொல்றாரு. 23வது, இயேசு அவனை நோக்கி, யார் அந்த தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சொன்னார். இயேசு சொன்னார். எல்லாமே என்ன? A to Z அர்த்தம். A to Z எல்லாமே கூடும். யாரு? விசுவாசித்தா. அதுதான் கம்பசூத்திரமா விசுவாசிக்கிறது. விசுவாசிக்கிறது கம்பசூத்திரமா? அது கூடாத காரியமா?
இங்கிலீஷ் சொல்லபடி மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது சத்தமா படிப்பா. All things are possible. Hallelujah. ஏசு ஜெட்டு என்ன இருந்தாலும் சரி பாசிபிள். ஆமா, இது முடியாது, அது முடியாது, இது ஆகாது, விலகாது, எல்லாமே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அப்புறம் சொல்றா, உடனே பிள்ளைகிட்டாங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். விசுவாசிக்கிறேன், ஆனா உள்ள ஒரு அவிசுவாசம் எனக்கு இருக்குது, அதை நீங்கும்படி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஆண்டவரே. ஏன் ஹெல்ப் பண்ணுவாரா? ஹெல்ப் பண்ண மாட்டாரா? ஆமா, உதவி கேட்டா கண்டிப்பா இருக்கணும். அவர் உதவி செய்யதான் வந்தாரே. ஏசு கிட்ட வந்தா உதவி கேட்கிட்டு உதவி பெற்றுக்கொள்ளணும். ஆமா, ஏசு ஜட்டுக்கு அவர் உதவி செய்தார். செய்யறாரா இல்லையா? ஆமா, அவிசுவாசம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, அது தெரிஞ்சு முதல்ல. விசுவாசம்னா என்ன, அவிசுவாசம்னா என்ன? ஆமா, பாவம் எல்லாம் அவிசுவாசம் தான். எல்லா பாவம் எந்த லிஸ்ட்ல வருது? அவிசுவாசத்துல வருது. அவிசுவாசம். தேவ நீதி எல்லாம் விசுவாசம் தான். அப்போ விசுவாசம் தான். விசுவாசத்தை துவக்கும் முடிக்கிறமாக இயேசுதான் விசுவாசம். ஆமா, அப்போ இயேசு விட்டுட்டாக்கா யாருக்கு இருக்கு? இயேசு விட்டுட்டாக்கா ஜீவ வச்சுக்கிட்டா என்ன இருக்குது? ஏதே தோட்டத்துல விசுவாசம் நல்ல தேவகனி விசுவாசம் தான் அவிசுவாசம். புரியுதா? அவிசுவாசம் என்னது? விசுவாசு. அவன் எதுவே விசுவாசி கூட மாட்டான், அவிசுவாசி. அப்போ பாவம் தான், பாவத்தை கொடுக்குறான், மரணத்தை கொடுக்குறான், அதான் அவிசுவாசம். ஏசு என்னது? தேவ நீதிட்டு அதான் விசுவாசம். அப்போ அவிசுவாசம் தேவனுடைய வார்த்தையை மீறி விசுவாச வார்த்தைக்கு கீழ்படிக்கிறவங்க அவிசுவாசிங்க. ஆமா, விசுவாசி அவர் அவிசுவாசி. ஆமா, தேவனுடைய வார்த்தை விரோதமாவே இருப்பான். அப்போ விசுவாசம்னா ஜீவ வார்த்தை. இயேசுதான் விசுவாசம். அவர் தேவ நீதிட்டு உழுந்தெய்தல். பிசாசு பாவத்தை சம்பளம் அந்த அவிசுவாசம் வியாதி கொண்டு வந்துச்சு. பாவம் வந்து மரணத்தை எழுதி கொண்டு வந்து பாரு. ஏ டு ஜெட்டு கொண்டு வரான் பிசாசு அவிசுவாசம் கொடுத்து. இப்ப இயேசு பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் விடுதலையாக்குறாரா இல்லையா? அதுக்கு விசுவாசம் வேணும். அதான் சொல்றாரு 23வது வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால். ஒரு மனுஷன் எங்கேயோ யாருமே எவனுக்கும் இல்லை, நம்மளுக்கு சொல்ற, உனக்கு சொன்னாரு, எனக்கு சொன்னாரு, எங்க அப்பாவுக்கு சொன்னாரு, எங்க அம்மாவுக்கு சொன்னாரு, எல்லாம் அவிசுவாசிக்கிறாங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, அதான் அவிசுவாசம். எல்லாம் அவிசுவாசம் பண்ற. ஏன்னா ஏஜென்ட் சொல்ற ஏமாதி என்ன பண்றா? தேவனுடைய வார்த்தை அவிசுவாசத்து விசுவாச வார்த்தை கேட்டு நண்பன் தீர்வு அறிந்தக்க கனியை பிடிச்சுக்கினால அங்கேயே அவிசுவாசி ஆயிட்டாவும். புருஷனை கூப்பிட்டு ஆதாமை கூப்பிட்டு, நீ இந்த கனி பிடிச்சி விசுவாச கனியை பிடிச்சிக்க வச்சு பாவத்தை மறந்து வர வச்சால இல்லையா? இப்போ உலகத்துல எல்லாரும் அவிசுவாசிக்கிறாங்க. அவிசுவாசி விசுவாச வார்த்தை கேட்பாங்க, நல்லா கேட்பாங்க, ஜோரா கேட்பாங்க. ஆமா, செத்தே போறான் பாரு, சாவரம் சொன்னால இல்லையா? நான் செத்து கூட அம்மாவை மிரட்டுறது, கட்டின தற்கொலையும் பண்ணிக்கிறானே இல்லையா? சாக ஒரு மனுஷனால முடியுது. உயிர் தேர்தல் பெற்றுக் கொள்ள முடியுமா? விசுவாசம் தான் நீ உயிர் தேர்தல் பெற்றுக் கொள்ளலாம். விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை ஆமா மாட்டால் மரியாதை சொல்றா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை கட்சியில லாபுரை உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? அப்போ விசுவாசம் தான் உயிர் தேர்தல் கூட பெற்றுக்கலாம் நீ. அப்போ பிசாசு மரணத்தை கொண்டு வரான், 8 மரணம், பாவத்தை தொடங்கி மரணம் வரைக்கும், அதான் அவிசுவாசம். இயேசு தேவன் இருந்து உயிர் தேர்தல் கொண்டு வர கையெழுத்த இயேசு சொன்னாரு, நானே உயிர் தேர்தல் ஜீவனமா இருக்கிற உயிர் தேர்தல் ஜீவனமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உயிர் தேர்தல் ஜீவனம் தாங்க நீ விசுவாசி. மரணமும் பாவம் தான் நீ ஒரு அவிசுவாசி. அவிசுவாசம் மூலமா வெளிப்படும், எங்க போனாலும் வெளிப்படும். அவிசுவாசம் தான் வியாதி வரும். இது ஒரு அவிசுவாசி வியாதி வந்துச்சு, தகப்பன் மகனுக்காக கெஞ்சலாம். இந்த வசனம் இதுல ஒன்றும் தெளிவா மத்தேயு 15ஆம் அதிகாரம் இருக்கு, அதுல போட்டுக்க பாருங்க. மத்தேயு 15 மத்தேயுல மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல
மத்தேயு 17 14 படிக்க. இதான் இன்னொரு பாப்போம். நல்ல சத்தமா படிக்க. மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவர் சந்திரலோகியாய் கொடிய வேதனைப்படுகிறார், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறார். நீ படிமா. அவனை 14 படி. போதும், நீ படி. அடுத்தபடி நான் சொல்றது படி. அப்போ ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்தன ரோகியாய் கொடிய வேலைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். இது எதனால வந்துச்சு? விசுவாசத்தால் வச்சா அவிசுவாசத்தால் வச்சா? அவிசுவாசம் என்ன? விசுவாச வார்த்தை கேட்டு நன்மை தீய மதியத்தக்க கடைபிடிச்சுட்டு நாளில அதுலதான் அடிக்கடி ஜலத்துல வேது, தண்ணியில வேது, சந்தன ரோகியா கொடிய வேலை பண்றது எல்லா ஏட்டு ஜட்டு. உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? விசாச பிரச்சனை, வியாதி பிரச்சனை, தரித்திர பிரச்சனை, அவமானம், வேப்பம் எல்லாம் ஏட்டு ஜட்டு அவிசுவாசத்தால் வருது. அப்போ அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்து அவனை சொந்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு. சீசர்களால முடியல. சீசர்களால, ஏன்னா அவனே ஒரு அவிசுவாசியாகலாம். அவிசுவாசத்தை அவிசுவாசம் உள்ள ஜனங்களால விடையிலாக்க முடியாது. அவிசுவாசத்தை யாரால விடையிலாக்க முடியும்? ஏசுதான். விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனால கூட விடையிலாக்க முடியாது. ஏசு உனக்குள்ள தாண்டி ஒரு விசுவாசியா இருந்தா அவங்க குடும்பத்துல அவிசுவாச பிரச்சனையை தீர்த்து வச்சிருவேன். வரீங்களா? அப்போ விசுவாசம்னாக்கா அது ஒரு கம்பல்சரி. ஏசுதான் விசுவாசம். அந்த ஏசு நானே வழிய சத்தியமா. ஆமா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறார் பவுல். நீ ஜீவன், ஜீவ சொன்ன ஜீவரத்தம், ஜீவ வித்தற்கரிய தேவனுக்கு ஆதாமுக்கு முழு விழுந்து கொடுக்குதான் விசுவாசம். அது இருந்துச்சுன்னா நீ அவிசுவாசத்திற்கு எல்லா பிரச்சனை தீர்த்து வைக்கிறவளா இருப்பாய். நீ உலகத்துக்கு வழியா இருப்பாய். அப்போ அவனை உங்களுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்து அவனை சொந்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்ற? நீ படிமா. பரிய 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 படி. இங்க பாருங்க, என்ன சொல்றாரு? ஏசு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு பாரு? விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. யார பார்த்து? 12 சீசர்கள் ஏசுகிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் விசுவாசத்துக்குள்ள வரல. விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. என்ன விசுவாசம் இல்லைன்னா அவிசுவாசம் உள்ள சந்ததி. உன்ன பாவம் மன உள்ள வச்சுக்கிறான். உள்ள பிசாசு ஒத்த முடியுமா? உள்ள ஏசு தான் பிசாசு ஒத்த முடியா? அப்போ அவிசுவாசம் உள்ள மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன். அப்புறம் எது வரைக்கும் நான் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். கவனி, எவன? அந்த அவிசுவாசத்துல வியாதிப்பட்டவன, அந்த தீயிலும் தண்ணீர்ல வீழ்றவன, அந்த சந்தன நோய் கொடிய வேலை பண்ணுகிறாங்க. விசாரிக்க மாட்டேங்கிட்டு அவனை என்கிட்ட கொண்டு வா. ஏன் யார்? அவிசுவாசியா விசுவாசியா? விசுவாசத்தை முடிக்கிறது. அவன் நன்மை வழியே இல்ல, அவன் நாடிய வழி சத்தியமா, அவன் டோட்டலா ஜீவ விச்சத்துக்கு. அதனால ஜீவனுக்குள்ள வந்த ஜீவ விச்சத்துக்கு. அப்போ அவனை என்னிடத்தில் கொண்டு வா. பழைய படி பங்கேற்ற படி சொன்ன. அப்போ இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. அப்ப சேசன சொல்ல என்ன இருக்குது? ஒன்னும் விசுவாசம் இல்லாத. என்ன விசுவாசம் இல்ல? விசுவாசம் இல்லாத எப்படி தெரியுமா? நான் சொன்ன பாரு, நீ கூட இது கத்துக்கணும். விசுவாசம் இருந்தா அகோபி அன்பு நிறைந்தவனா இருக்கணும்.
ஏசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஜீவனையே குடுத்து. நீ கூட அந்த மாதிரி மாறிடும், பட்டுன்னு மாறி ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடாது. பகை, கசப்பு, வைராகி இதெல்லாம் அவிசுவாசம். பயப்படுறது, சோர்ந்து போறது, கவலைப்படுறது, இதெல்லாம் நன்மை தீமையில வர லிஸ்ட், அவிசுவாசம் வர்ற லிஸ்ட். இதெல்லாம் உனக்கே அழிவு, உனக்கே நீ கெடுதி பண்ணிக்க, மற்றவங்களுக்கும் கெடுதி பண்ணுவேன். அந்த வாழ்க்கையை வைக்கணும். அவிசுவாசம் வாழ்க்கைய. விசுவாசம் என்னது? மன்னிப்பு, அன்பு, தேவ நீதி, முடித்தது. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் ஏசு நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை கவனி. அவன் பேர் சொல்லி தேவனை கொடுக்கணும். அவன் அவிசுவாசம் விசுவாசத்தை கொடிய வேதம் பண்ணிக்கிட்ட கவனி. ஆமா, நன்மை தீமை இருந்தா வேதம் பண்ணுவான். நன்மை தீமை சாமி சாவா வியாதி அவன் பண்ணுவாதா? அப்ப அந்த நன்மை தீமைய தேவனும் காட்டா, உலகத்துக்கு அதான் அவிசுவாசம். உடனே கொடிய வியாதி பண்றான், சந்திர நோக்கி ஆயிடுறான். தண்ணியில் வீட்டு ஒரே பிரச்சனை கொடுத்துல கொடிய வியாதி குடும்பத்துல நன்மை தீமை மாதிரி அந்த கண்ணில பார்த்து அவிசுவாசா இருக்கிறான். வியாதியில, வறுமையில, தரித்திர, அப்பா, அம்மா, மாமா, மச்சா, சொந்த பந்தம் உங்களுக்கு ஏரியா இருக்கு ஜனங்கள்லாம். அப்போ அவிசுவாசம் உள்ள சந்ததிய விசுவாசம் உள்ளவளாச்சுனாக்கா கிறிஸ்து உடம்புலதா அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை அவங்க பேர் சொல்லி யாருக்கணும்? தேவனுக்கு அந்த முதல்ல. அப்புறம் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கலாம ஜீவ ரத்தம் வந்தாக்கா உள்ளக்கிற மேற்படி அவன் விசுவாசோட ஓட பண்ணா கையில தலையில சொல்ல. அப்போ அவிசுவாசம் இல்ல இயேசு பிரதிநிதியாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே. ஆமா, சேஷம் யாரு? அப்பதான் ஆதாம் முன்வா பார்த்துதான் சேஷம் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகிட்டு வரோம். உள்ள கொஞ்சம் அவிசுவாசிக்குது. அவனை பார்த்ததுமே, யாரை பார்த்ததுமே, அந்த சந்திரவாக்கியை பார்த்ததுமே என்ன பாவம் பண்ணானோ, என்ன பண்ணானோ, விசாரம் பண்ணானோ, வெளிச்சம் பண்ணானோ, கொலை பண்ணானோ, அது மூன்றாவது இப்படியெல்லாம் மைண்டு திருப்பி மைண்டு வச்சுதான் விசாரம் போவாது. அவன் என்ன தப்பு பண்ணணும், எந்த பாவம் பண்ணணும், எனக்குள்ள ஏசுகிறார் ஜீவராஜ் ஏசுகிறார் சகல பாவம் இல்லைங்க. நீ கூட அப்படிதான் ஜனங்களை பார்க்கலாம். நான் சொன்ன பேச்சு கேட்கல, அவங்க அப்படிதான் வேணும். அந்த மாதிரி மண்டல தான் உங்களுக்குள்ளே விசாரிச்சு நீயே ஒரு அவிசுவாசி. விசாரி உங்களுக்குள்ளேயும் போகாது, அவனுக்குள்ளேயும் போகாது. பிரச்சனையாவே இருக்கு காலம்லாம். ஏசு யாரை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய பாவியை பார்த்தாலும், எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரனை பார்த்தாலும் நல்ல மேம்பட்ட ஜனங்களுக்காக அந்த ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ ரத்தத்துக்கு வேலையே போடக்கூடாது. விசுவாசம் அந்த கசாயம், அதான் விசுவாசம். அவன் பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்குனாக்கா ஒரு ஆள் பாய்க்கிறாம பிசாசு அலை கைக்கு ஓடித்தான் ஆவான். ஓட மாட்டானா? பிசாசு உணர்ந்து வியாதி போயிடும், சாபம் வரும். இப்போ பசுத்தாய் வந்துருவாரு. கிறிஸ்துவ ஜீவனுக்குள்ள பசுத்தாய் வந்ததுல பசுத்தாய் எங்க கையை தட்டு அதா கோடி 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 ஜோர தட்டு கோடி 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 ரூபாய் அந்த தாத்து கேட்டதுக்கு. அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா இந்த மாதிரி இடத்துல ஏழு குறிச்சு ஒரு கலம் கலக்கிடுவாங்க. சரி, அப்போ இங்க பாரு, அப்போ ஏசு பிரதிநிதியாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே எது வரைக்கும் பா நான் உங்களோட இருப்பா, சீக்கிரம் விசுவாசம் கத்துக்கப்பா, என்ன மாதிரி மாறுப்பா, நற்பத்தியவிலே இருக்காப்பா, சுயநீதி அங்கீகே இருக்காப்பா. உனக்கு நீயே பிச்சா, நீயே பிரச்சனை உள்ள ஆள் இருப்ப, நீ போய் எப்படி மற்ற பிரச்சனை உள்ள ஆள் நீ வெளியில என்ன போல மாறு. பாரு சேஷன் என்ன குருவை போல மாறணும். இங்க கவனி கவனிக்க பாரு, கேளு அப்புறம் பேச. குரு சீஷா, இங்க கவனி. சீஷையா யார் மாதிரி மாறலாம்? குருவை போல மாறின மாதிரியா? ஆமா. இப்போ ஆதாமேவாலும் தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கி ஜீவாத்மாவாகி ஜீவத்துக்கு தேவனை போல உண்டாக்கிட்டாங்க. ஆனா அந்த பிசாசு என்ன பண்ணா, வஞ்சித்து அவன் கண்ணியை பிடிச்சிக்க வேண்டிய பிசாசு போல மாத்தினான். பிசாசு குருவை பிசாசை ஃபாலோ பண்றது. நீ நன்மை தீமை ரெண்டு வட்டத்துல பிசாசம் உனக்கு குரு. பிசாசு போலவே இருக்கிற உனக்குள்ளே பிசாசு பாவம் மனம் உனக்குள்ளே இருக்கும். நீ போய் மற்றவனுக்குள்ள இருக்க அவிசுவாசி நீ விடிலாகவே முடியாது காலமெல்லாம். நீயும் பிரச்சனை, அவனும் பிரச்சனை, கணவனும் பிரச்சனை, மனைவியும் பிரச்சனை, பிள்ளைகளும் பிரச்சனை, நன்மை தீமை அறியத்தை கொடுமா. இப்ப ஏசு இந்த பண்ண விஷயத்தை கொண்டு வர விஷயம் என்னது? குருவை ஃபாலோ பண்றது. குரு யாரு? ஏசு. அவன் ஜீவ விச்சத்துக்கு நீ அதை ஃபாலோ பண்ணணும். சீசன் குருவை போல மாறணும். மாறணுமா மாறக்கூடாதா? அதுல கமல் சொல்றோம். அதுக்கு என்ன பண்ண? ஜீவ விச்சத்துக்கு நீ புடிச்சிக்கணும்.
பிசாசு போல எப்படி மாறினே? பிசாசு பார்த்தீங்கன்னா நண்பத்தையும் அறியத்தக்க கனியை புஜித்த அதை தேவனுக்கு மூடி கொடுத்துக்காது பிசாசு போல மாறிட்டேன். நண்பத்தையும் அறியத்தக்க சாகவே சாவா வேலை வந்துச்சு, கொடிய வேலை வந்துச்சு. இப்போ ஏசு வருத்தப்பட்டு பாரத பிசாசு மாறிடு வருத்தப்பட்டு பாரத போய் எல்லோரும் எண்ணிடத்தில் வாங்க கூப்பிடுறாரு இல்லையா? எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ண, இந்த அப்பம் சரீரம் ஜீவசரம் ஜீவனத்தான், அந்த ஜீவன தேவ நீதி குடித்து இருக்குது. பிசாசுகிட்ட நண்பத்தையும் அறியத்தக்க சரீரம், நண்பத்தையும் நண்பாட்டு குடும்பம் சுயநீதி அநீதி பாவத்தின் சம்பளம் மறந்துக்குது. அல்லேலூயா. அப்போ இயேசு பிரதியுத்தரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். இதுவரை அந்த வேலை அண்டர்லைன் பண்ணிக்கணும். என்னிடத்தில் கொண்டு வாங்க. அவன் எவ்வளவு பேர் ரவுடியா இருக்கான், எவ்வளவு பெரிய பாவி, அவன் எவ்வளவு பேர் வேகோல் கொடுக்குறான், என்கிட்ட கொண்டு வாப்பா. நீ சொல்லணும், இந்த மாதிரி சொல்ல முடியுமா? என் பேச்சு கேட்டா எந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டு வா. பாரு சவால் சொல்லலாம். அவன் யாரு? என்கிட்ட கொண்டு வா, ஜீவனே குத்துறான். சொல்லுவா கையில் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை நீங்கெல்லாம் என் செய்தி கேட்கறாங்க அப்படி இருக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா தான் என்கிட்ட கொண்டு வா. தாவிது என்ன சொன்னான்? கோலியாத் பார்த்தேன், அவன் என்கிட்ட கொண்டு வா. ஒரு கை பார்க்கிறேன், கர்த்தருடைய நாமத்தை தானே இல்லையா? எல்லாம் குட்டி இருக்குது. கோலியாத்தை பார்த்தா அப்படி இருக்குது. ஆனா தாவிது கொண்டு கை பார்க்கிறான், கையை அவன் ராட்சசன் கோலியாத்து. தாவீது சின்ன பையன், ஆனா விஷயம் என்ன? கர்த்தருடைய நாமத்தை ஜீவ சொல்ல தேவனுக்கு ஆதரவு கல்வி எப்படி சிரிக்கலாம்? அந்த கல்லு கரெக்டா எங்க போய் விட்டு கோலியாத்து கரெக்டா போய் விட்டு அதனால தேவனுக்கு பசுத்தாவே திருத்து கொண்டுதா. ஆமா, என்கிட்ட கொண்டு அவனை கோயிஞ்சாலே கோலியாத்து கோயிஞ்சுட்டானே இல்லையா? தாவீதுக்குள்ள கத்த சின்ன மனுஷனுக்குள்ள அந்த பாட்டு பாடுங்க. கொண்டு யாரு? ஆண்டவர் வந்தா பிசாசு இருந்தா எல்லா கெட்ட காரியம் நடக்கும். உனக்கும் நடக்கும், உன் குடும்பத்துக்கு நடக்கும், உலகத்துக்கு நடக்கும். நன்மை தீ மரியாதை கனியை பிடிச்சுக்க நாளில உன்னிமித்த பூமி முள்ளும் குறுக்கும் நடப்பிக்கும், சாபம் பாவம் நடக்கும். எதுக்கு வம்பு? ஆதாமின் சிந்தை மறந்து கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்து நாடே வழியில் சத்தியமா அவர் ஜீவ விருட்சத்தின் கனி, பிசாசு நன்மத்தையும் அறியத்தக்க கனி. பட்ச என்ன சொல்றான்? நான் நல்லவனுக்கு நல்லவன். ஆமா, சாவே சத்தானே அவிசுவாசி. நான் நல்லவனுக்கு நல்லவன். நான் ரொம்ப பேசிக்கிறேன் படிக்கும் போது. உண்மையிலே தான் சண்டை போடும்போது எத்தனை முறை சொல்லி, நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு நல்லவன் தீயவன். நன்மை கனி தீமை கனி. நல்லவன் தீயவன் ஆகிட்டான் பிசாசு. சாகவே சாவான், குடும்பத்துக்கும் சாபம், வாய்நாளெல்லாம் சாபம், ஓடலாம், உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், என்னவோ பண்ணலாம். ஆதாமின் சிந்தை அவனுக்குள்ள மரணம் இருக்குது. வியாதி போடுவான், கோடி கோடியா பணம் வச்சுக்கிறான். வியாதி பண்ணானா இல்லையா? கொள்ளை நோய் வருது, வியாதி வருது, ஆபத்து நாசம் மாதம் வருது. ரொம்ப படிச்சிருக்காருக்கா வியாதி வராமதா? ஆபத்து நாசம் வராதுதா? ஆதாமுக்குள்ள இருந்தாக்கா பிசாசு உரிமை அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறானே என்று ஆதாமின் சிந்தை அவனை மரணத்துக்கு நேரம் நடந்தது. எவ்வளவு படிச்சிருந்தாரு? உயர்ந்த ஜாதி, உயர்ந்த குலத்துல வந்து தாய்ந்த குலமோ ஏழையோ ஆணோ பெண்ணோ ஆதாமுக்குள் பிறந்தா பிசாசுவா நன்மத்தையும் அறியத்தக்க. அதான் அவிசுவாசம்.
கண்டிப்பா பிசாசு உரிமையா வந்து உன்னை திருடுவான். சமாதானம், சந்தோஷம், சுகம் அப்புறம் கொள்ளும் ஆயிடுவான். வேறொன்று குறை. நானும் அதுங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவா அது பரிபூர்ணப்படுவது. அதான் நம்ம செய்தி சோயே ஜீவன் வேதாகம சத்தியா. உலகத்துல எங்குமே இப்படிப்பட்ட செய்தி கேட்க வாய்ப்பு இல்லை. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு பிரதித்திரமாக பாருங்க, மத்திய 17:17 இயேசு பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அண்டர்லைன் தி வேர்ட். இங்கிலீஷ்ல தம்பி மத்திய 17:17 அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அதை மட்டும்படி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அதை மட்டும்படி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவனை என்கிட்ட கொண்டு வா. இங்க பாரு, நீங்க சொல்லணும் உங்ககிட்ட நான் இயேசு கிறிஸ்து ஜீவ சர்வ ஜீவரத்தம் அதை தேவனுக்கு ஆதம் முதல்ல அதுல துப்படியா இருக்கிற நீ இந்த பாரு, நீயா அவிசுவாசி விசேஷ மாதிரி அவிசுவாசி அவனுக்கு அப்படித்தான் வேணும். அவனுக்கு நான் சொன்ன பேச்சு கேட்கல, இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்துவ ஜீவ சர்வ ஜீவரத்தத்தை புஷித்துட்டேன், தேவனுக்கு சேர்த்துட்டேன், ஆதாமுக்கு முழு உலக ஜீவ எல்லாம் குத்து சேர்த்துட்டேன். இப்ப ஏசு எனக்குள்ள வந்தேன். வட்டாரா வர மாட்டாரா? நன்மை தேம கட்டி சாப்பிட்டா தேவன் பிசாசு வந்துடானா இல்லையம்மா? அதே மாதிரி ஜீவ வித்ததுக்கு தேவ நீதிக்கு உயிர்த்து தேவனுக்கு ஆதாமுக்கு பசுத்த எல்லாம் உள்ள வந்துட்டாரு. கோலியாத்து கொண்டு வா. அல்லேலூயா. வியாதி மிச்சனை கொண்டு வா, தரித்திர மிச்சனை கொண்டு வா, செத்தோடு கூட கொண்டு வா. அல்லேலூயா. கையாட்டு. அல்லேலூயா. ஏசு லாசர் கிட்ட லாசர் கல்ல ஏசு யாரு? பாவத்து சம்பளம் பண்ணமா ஏசு. ஏசு நன்றது. ஏசு ஜீவிச்சு கட்டிடுமா? ஏசு நானே உழித்ததுல அந்த உழித்தெழுச்சியோட தேவனுக்கு ஆதாமுக்கு முழுவதுக்கு தான் ஏசு. லாசர் கல்லர் போய் நிற்கிறாரு. லாசர் வியாதிப்பட்டு மறிச்சானா. ஆதாம் மூலமா வந்து வியாதி வந்துச்சு, மறிச்சிட்டான். ஏசு போறாரு, அவனை கொண்டு வா. லாசரு உழித்தெழும் ஜீவனம் உங்க சொல்லி பிதாகுமார் ஆதாமுக்கு முழுவதுக்கு கொடுக்குற குத்தாரா இல்லையா? இப்ப அசுத்தாவி மரத்தின் ஆய்வு பசுத்தாவி வந்து செத்த உயிரோடு வந்தான். கையை தட்டு. அல்லேலூயா. அதனால செய்தியெல்லாம் கேட்டீங்கன்னா நீ நீதி தாய் சொல்லவனா இருப்ப, மரணம் லேசுல சந்திக்காது, தீர்க்காய் சொல்லவனா இருப்ப. எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆண்டு அனுபவிச்சு உலகத்துல என்னென்ன ஆசீர்வாதம் என்னென்ன ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு அவர் சமாதானமா பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். அதனாலதான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள். உங்க நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தி ஷேர் பண்ணு. அப்ப ஏசு யாரு? பாவத்துக்கு மரணத்துக்கு அப்பாற்பட்டது. அவிசுவாசம் என்னது? பாவத்தின் சம்பளம் அதான் அவிசுவாசம். விசுவாசம் தேவ நீதி சம்பளம் ஒழித்ததல். அவதான் இயேசு. அப்ப அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். 18வது வருஷம் படி படிமா 18. இயேசு பிசாசை அகற்றினார். உடனே அது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அல்லேலூயா. நீ படி 18வது வருஷம் மத்தேயு 17 இயேசு பிசாசை அகற்றினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்த இளைஞன் சொஸ்தமானான். கையை தட்டு. அல்லேலூயா. இயேசு இங்க பாரு, இயேசு அவிசுவாசியா விசுவாசியா? விசுவாசம்னா விசுவாசத்தை துவக்க முடிக்கிறவர். அவிசுவாசி கிடையாது இயேசு. விசுவாசி. விசுவாசம் ஜீவ வித்ததுக்கே. அப்ப இயேசு பிசாசை அதட்டினார். இங்க கவனி, இயேசு பிசாசு அதட்டினா அவன் அன்னர் புறப்பட்டுட்டான் பாருங்க. பிசாசு அன்னர்மே போனானா இல்லையா? பிசாசு போனாங்க என்ன போவோம்? அவன் சரக்கெல்லாம் போயிட்டு வியாதி வறுமை தரித்திரம் அவமான வைக்க எல்லாம் மூட்டை கட்டி போடும். உடனே பசுத்தாய் இயேசு கேட்கிற அசுத்தாய் போயிட்டு பசுத்தாய் வந்து வெறுங்கையா வர மாட்டாரு. சுக பல ஜீவன் ஆட்சி ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாரு. அப்ப இயேசு பிசாசை அதட்டினார். எப்படி அதட்டிருப்பாரு? கேட்கல பிசாசப்போ அப்படி அழைச்சிருப்பாரு. அப்படி அழைச்ச மாட்டாரு. எப்படி அழைச்சிருப்பாரு சொல்ற பாரு. அவன் ஆதாம் மூலமா பிறந்துட்டான். நன்மத்தையும் மரியத்தக்க கனியை புசித்து பிறந்துக்கிறான். அதனால கொடிய வேலை பத்திக்கிற தீயில தண்ணீர் ஆக்கிக்கிற பிசாசு அவனுக்காக என் ஜீவனையே கொடுக்குறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவனுக்கு ஜீவ விருட்சத்தை கனி கூட ஜீவ சரீரம் ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி யாரு கொடுக்கணும்? அவன் பாவம் தேவனையும் ஆதாமுக்கு முழு
உலகத்துக்கு நல்லா கவனித்த நம்ம பாவம் யாரு பாக்கிட்டு நம்ம ஆதாம் மூலமா நன்மத்தை மரியாதை அவிசுவாசியா இருக்கிறோம். விரும்பினாலும் விரும்பாலும் பாவம் மனு நம்ம பாவம் தேவனையும் முழு உலகத்தையும் ஆதாமின் பிள்ளைங்க அப்பன் தாம நம்ம இருக்குது. ஆதாமியாவா இருந்தா அப்பன் முழு உலகத்து தாய் தாங்க பிரதாப் ஆதி தகவ தாய் அவன் செய்த நன்மத்தையும் மரியாதை தங்க எங்க நல்லா கேளுங்க. அது நம்ம மேல இருக்குது. அப்பன் தாவ பிள்ளை மேல இருக்குதா இல்லையா, பொண்ணு மேல இருக்குதா இல்லையா? அது போய் தேவருக்கு ஆதாமும் முழு உலகத்துக்கு பிசாசு உரிமையா வந்து இந்த மாதிரி வேதனை கொடிய வேதனை வியாதி குண்டு கண்ணி செவிட்டுக்காது வியாதி வருவது பிசாசு போனதால குத்துக்கிறான். இப்போ ஏசு வந்து பரமன் தகப்ப ஏசு 2ஆம் கடைசியாக ஏசு நான் தாண்டா என் மகனாவ பிசாசு வார்த்தை கேட்டு நன்மத்தையும் ஏமாத்தி அவனை வச்சுட்டு எனக்கு அவனுக்காக என் தேவனையே கொடுக்கண்டா சொல்லிப்படாரா ஜீவ சரீரம் தேவன் அவங்க பேர் சொல்லி தேவனை கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உட்கார் பாருங்க. அப்பவே மூட்டை கட்டிட்டு ஓரவாரு. ஏசு பிசாசை அதட்டினா உடனே அது அவனை விட்டு போறாங்க. உடனே இமிடியேட்டா லேட்டெல்லாம் பண்ணல, உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே பாரு கவனி, அந்நேரமே அந்த இளைஞன் என்னாயிட்டான், சுத்தமாயிட்டான். ஏன்னா அந்நேரமே பசுத்தாய் வந்தது ஈலிங் ஆயிட்டான். அப்புறம் என்ன சொல்ற, நானே திராட்சை செடி நீ குடி, ஒருவன் நின்று வார்த்தை நிலைத்திரு, இனி பாவம் இனி நன்மத்தமைக்கு போவ சுயநீதி அன்னைக்கு போவாத, கண்களிச்சமான பாவத்தின் நம்ம மனது கிறிஸ்துக்குள்ளே இரு, ஜீவ விச்சத்திலே இரு, வாழ்நாளெல்லாம் அத தேவனுக்கு தக்க ஆதாம் கூட்டிட்டே இரு. நானே திராட்சை செடி நீ கொடியாயிட்ட நிலைத்திருந்தா ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய சமாதானம் பரலோக கனி கொடுத்து பரலோகே வந்து சேர்ந்துருவேன். பூமியில வெற்றி வாழ்க்கை கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா. இங்கிலீஷ்ல படிப்பா. மேத்யூ 17 chapter 18. அப்போ அந்நேரமே அந்த இளைஞன், அப்போ இயேசு அந்த இடத்துல நீ இருக்கணும். பிசாசு இருக்கிற இடத்துல நீ இருந்தீனா அவிசுவாசி. இங்க கவனி, நல்ல சொஸ்த புத்தி ஒரு பிசாசு இருக்கிற இடத்துல இருப்பானா, இயேசு இருக்கிற இடத்துல இருப்பானா? பேரே பிசாசுப்பா. பிசாசு நேரில் பார்த்து அப்படியே அரக்க அப்படியே பயங்கரமா இருப்பான். அதான் நான் சொல்ற மாதிரி நான் புரியுற மாதிரி ரொம்ப குடியும் வெறியும் பிச்சு ஒரு அரக்க மாதிரி இருக்கிறான். அவங்ககிட்ட உட்காருவியா? நல்ல ஆரோக்கியமான ஆளுகிட்ட போய் உட்காருவா மடியில. ஆரோக்கியமான ஆளு இருக்கு அப்படி அவர் தான் இயேசு. ஆமா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில நன்மை தீமை அல்ல, நன்மை தீமை அறியது சாகுவே கண்கள் நிச்ச மாம்ச ஜீவனத்தில் பெருமை புதிய நீதி அநீதி எல்லா கட்டக்காரிங்க. அந்த ஜீவ விச்சத்துகள் என்னது? பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, தேவ நீதிக்கு வித்தங்கள், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ தர்மம், ஜீவனத்தா, ஜீவ வார்த்தை எல்லாம் காட் கைண்ட் ஆஃப் லைஃப். வெளியே போட முடியாது. அந்த பிதாத்மா ஆதாமுக்கு முழுவதும் ஊத்தினா பிசாசு அசுத்தாயோட பசுத்தாய் வர வாய்நாளெல்லாம் எஸ்எல் ராஜாத்தை போல, சாரால போல, மரியாதை போல, தெபோரால போல, பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல மரியாதை போல, மாத்தால போல, அப்புறம் ஆபிரகாம போல, ஈசாக்க போல, யாக்கோப போல, மோசேயை போல, தாவீதை போல, கவனி புதிய ஏற்பாட்டுல பவுல போல, சீசர் போல, தோமா போல எல்லா வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுது. உலகத்துக்கே ஒளியா இருந்தாங்க. ஆமா, அப்போ இயேசு பிசாசை அதட்டினார். நீ கூட அதட்டணும். பிசாசு போடா, எங்க அம்மா விட்டு, எங்க அப்பா விட்டு, எங்க அண்ணன் விட்டு, என் தம்பி விட்டு, என் தங்கச்சி விட்டு, ஜீவனம் பண்ணிட்டான். பிதாத்மா பசுத்தா ஆதாவுக்கு முழு சொல்லி பாருங்க. ஒருவேளை பட்டு ஆவி உலகத்துல கண்டிப்பா ஒரு அசுத்தாய் போய் ஒரு பசுத்தாய் வந்து இறங்கிடும். கையெழுத்து. அப்போ உலகுள்ள ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்கிறவன் என்ன பாவம்? நன்மை தேவை. அதான் நன்மார்க்கு சுய நீதி அநீதி அப்படிதான் பிறந்தோம். என் தாய் என்ன பாவத்தில் கருத்திருக்கிறா. அப்போ என் செய்தியை கேட்டா உங்களால ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை தேடி 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 எங்கேயும் வேலை கிடைக்கல, கவலைப்படாத. என் செய்தி கேட்டீங்கல்ல, உலகம் உள்ள போலாம். நீ எங்க பார்த்தாலும் அவிசுவாசியா தாங்கிறான். படிச்சோம் படிக்காத ஏழை பணக்காரன் சும்மானா ஏசு ஜீவன் பாருங்க தேவனுக்கு தகவல் சொல்லி ஒரு அசுத்தாய் சொல்லி ஒரு பசங்க பெரிய ஆள் ஆயிடுங்க. அதனால என் செய்தி கேட்கறது தைரியமா இருக்க. வேலை கிடைக்கல பயந்து வேலை கண்டிப்பா கிடைக்கும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுது கண்டிப்பா வேலை கிடைக்கும். ஒரு வேலை கிடைக்கல கூட இந்த வேலையை செய்யணும். சுவிசேஷம். அல்லேலூயா
பிசாசு வியாதிகள் சுத்தமாகணும். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், வியாதிகள் சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாக மரித்தோர் எழுப்பினாலும் சொன்னாங்க. ஜீவ சரஞ்சீவ நல்லா பெட்ஷீட் ஆகிட்டீங்கன்னா போறதுல எல்லாம் உனக்கு கிராக்கிதான். எங்க போனாலும் பிரச்சனை தான் இருப்பான். கோடி கோடியா போனது நிம்மதியில சமாதானம், திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணிக்கிறான். நிம்மதியில் அசுத்தாவிக்குது. சில பேர் வியாதி வருமா தெரிஞ்சிடும், அசுத்தாவி போராட்டம் கிராமங்கள பட்டங்களை ஏசு எங்க போனாலும் நானே நல்ல பேப்பர் நல்ல பேப்பர் ஜனங்களுக்காக ஜீவ தரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சம், ஜீவ கிட்னி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கண்ணில் அபிஷேகம் இறங்கி காது எல்லாம் நன்மத்தேம சரண, நன்மத்தேம வாழ்க்கை, நன்மத்தேம கிட்னி, நன்மத்தேம ஆற்று, நன்மத்தேம லங்ஸ், நன்மத்தேம மூளை எல்லாம் வியாதி அசுத்தாய் வந்து 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 உடம்புள்ள வியாதி, ஊர்பட்ட வியாதி. போய் சிஎம் சாஸ்திரத்துல போய் பாரு, பாவத்தின் சம்பளம் மாறணும். அதான் இங்க வியாதி பண்ணவனை பார்த்து அவனை எங்கிட்ட கொண்டு வா, நான் ஜீவ சரீரமாக்குறேன், ஜீவ ரத்தமாக்குறேன், ஜீவ கண்ணாக்குறேன், ஜீவ காதாக்குறேன், ஜீவ ஆற்றாக்குறேன், ஜீவ ஸ்கின்னு, ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை. அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு ஒழுங்கு கொடுத்தா இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். சொஸ்தமாயிட்டு என்ன பண்ணனா, அதுக்கப்புறம் திருப்பி பிசாசு கட்டி சாப்பிடலாமா, ஏசுக்கிட்டே இருக்கணுமா? அவருக்குள்ளே இருந்தினாக்கா ஆசீர்வாதமாகவே இருப்பாய். பாவத்தின் சம்பளம் அந்த வியாதி வரும்போது தரிசனம் அண்டாது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். ஆத்மா இன்பகரமா இருக்கும், தைரியமா இருக்கலாம். செங்கடல் பழக்கம், யோகான பழக்கம், அக்னி சிங்கம் எதுவுமே சேதப்படுது. ராஜா மாறிக்கலாம். ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு பொருளாது யாருமே கை போட முடியாது. உங்களை சபிக்கலாம். ஏன் சிந்தா என்ன பண்ண, சபிக்கலாம், ஆதரிக்கணும், பகைக்கு நன்மை செய்யணும், சத்துக்களை துன்பப்பட்டு ஜபம் பண்ணணும். கிறிஸ்டியன் சிந்தியே உங்களுக்குள்ள இருக்கணும். அவிசுவாசினா சபிக்கிற சபிப்பாய், பகைக்கிற பகைப்பாய், சண்டை போடுவாய், துன்மார்க்கம், சுயநீதி, அநீதி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். உனக்கே தெரியாது. லங்ஸ் கெட்டு, ஹார்ட் கெட்டு, கவலைப்படுவேன், சோர்ந்து போவேன், பயப்படுவேன், கட்சியில சம்பாதி காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் கொடுத்துட்டு கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அசுத்தாய் வர சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, பிரச்சனை இருக்கும். அதனால இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் திருவது கிறிஸ்துக்குள்ள இருந்தா தேவ நீதி துவித்தல தேவன் தனக்கு ஆதாம் முழு பயரா கொடுக்க தாவீது வர வர என்னன்னா விருத்தி ஆடு வேணும் என்ன ஆகிட்டான். ஆமா, யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் ஜீவன் கொள்ளுகிறான். தேவன் தனக்கு சிறைச்சாலை அதிபதி ஆகிட்டான். யசராஜாத்தி அப்பா அம்மா இல்ல, அம்மா இல்ல, புத்திகாய் வாட்டி கேட்டு கர்த்தரை கொடுத்து வைராகி பார்க்கிறான். நூத்தி ராஜாத்தி ஆகிட்டான். எல்லாம் ராஜாக்களா தான் இருக்கிறாங்க பாரு. கர்த்தரை அதிகமெல்லாம் கர்த்தர் தான் ராஜா. அவர் ராஜாதி ராஜா, நீ ராஜா. இப்ப இயேசு ஜீவன் பாரு, இயேசு பரலோகமே ஜீவன்ல நன்மத்தை மாதிரி எல்லாம் கேடுகட்ட காரியங்கள் பாதாள ராஜ்யமே இருக்குது. பாவத்தின் பாதாளமே இருக்குது. நன்மத்தை மாதிரி இருக்குது. அதை தேவனுக்கு உலகம் போத்தினா இந்த மாதிரி சந்திர நோயை கொடிய வேலை பண்றான். அதுக்கு முன்ன காணாது செய்யமாக அவ எப்படிப்பட்டா பிசாசு கொடிய வேலை பண்ணாலா இல்லையா? பிள்ளைகளை பார்த்து நாய்க்குட்டிகளே என்னப்பா ஜீவப்பா தேவனை அண்டர்னு அவசரமாயிட்டா. இயேசு எங்க போனாலும் நல்ல நிலைமை ஜனங்களுக்காக. ஆமா, ஜீவரத்தம் ஜீவரத்தம் அதுல தேவ நீதிக்கு விழித்தது தேவனுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறாரு. உடனே அசுத்தாவி போயிட்டு பசுத்தாகுது. முழு உலகம் ஒரு ஆளுக்கு ஜீவத்தாரி கூட நன்மை தேவை காட்டா அந்த ஒரு ஆள் பிசாசு ஒரு வர மாட்டானா? இயேசு கூட எவ்வளவா உலகத்தில் என்னன்னு ஜீவனே ஜீவத்தாரி புத்தினாக்கா பிசாசு வரது வாய்ப்பே இல்லை. அரண் மாதிரி கொடுத்து தேவத்து பசுத்தாவியான நல்லா. ஆனா ஊருக்கு 2 பேர் கசப்பு, தெருக்கு 2 பேர் கசப்பு, மாமியார் பேர் கசப்பு, எங்க பங்காளி பகை கசப்பு காட்டினாக்கா பிசாசு பகை கட்டிச்சு. அப்போ கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எச்சரிக்கலாம், ரொம்ப மோசம் தான் விலகிருக்கலாம். ஏசு சாலை கூட இருந்துட்டாரு நிலத்துல. ஆனா நல்ல ஜீவன் தரஞ்சீவன தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவது குத்திட்டே இருந்தாரு, விசுவாசத்திலே இருந்தாரு. ஒரு பிசாசு அவரை தாக்கல, ஒரு வியாதி தாக்கல, ஒரு மதம் தாக்கல. போறதுல இவன் தான் பிசாசு வந்தார். அந்த இயேசு உனக்குள்ளே இருந்தார். ஜனங்கள் யாரும் பிரச்சனை பண்ணா அப்ராணி மாதிரி கம்முன்னு கடிந்து கொள்ளு, புத்தி சொல்லு, ஏற்று ரொம்ப விலகிரு. ஆனா ஜீவனத்தை தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் கொண்டு இடைவிடாம கொடு. உனக்கு இருக்கிற பிசாசு ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கும். அசுத்தாய் பசுத்தாய் வந்துட்டே இருக்கும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். ஆபிரகாம் சகல காலத்து ஆசீர்வாதமா ஆபிரகாம் பலிவே ஒரு 18 கிறிஸ்துவானியா தேவன் தனக்கு சகல காலத்து 90,000 பிறகுது வந்துச்சா. அப்போ கிறிஸ்துவை தேவன் வெறித்தனமா இல்லைன்னா வெறித்தனமா நன்மையுமே காட்டியிருப்பேன். பார்க்க கசப்பு, வயலாய்க்கும், கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு. ஏசு கவலைப்படாத, சோர்ந்து போவாத, இதெல்லாம் நன்மையுமா ஆகி பிசாசு கவலை வியாதி குத்திட்டே இருக்கும். பிரச்சனை வாய சாபம் கூட்டிகிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணு. ஏசு சார் ஏசு அந்த தேவ நீதி உயிர்த்தே நிலைப்படுகிறது. அந்த பிதாகுமார் பசுத்தாய் ஆதாம் வந்து முழு ஒழுங்கு ஒன்றா கொடுக்க பிசாசு அலகையோட பாவ
பசுத்தாவிர தேவதூதர் வர வரவர விருத்தி ஆவாய். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சுத்தமானான். அப்பொழுது சீடர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்து விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இந்த 20வது படி 20வது படிமா. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். போதுமா? ஏன் பிசாசு புறப்பட்டு போல சொன்னார் பாரு. உனக்குள்ள நன்மத்தையும் ஆவிக்கிறப்பா. அவனை பார்த்ததுமே அகாப்பி அன்பு காட்ட மாட்டேன். ஆமா, என்ன பாவம் பண்ணானோ, என்ன அத்திரம் பண்ணானோ, விபச்சாரம் பண்ணானோ, வேச்சாரம் பண்ணானோ, தொண்டை பேச்சு கேட்கல, இப்படி எல்லாம் மைண்ட் வச்சுதான் எந்த பிசாசு போச்சு. யாரை பார்த்தாலும் எவரை பார்த்து உனக்கு எதிராளியா கூட இருப்பான், அவனுக்கு பகையாளி கூட இருப்பான். அவனை காப்பாற்றணும்னா ஜீவ சரஞ்சு தேவன் தர உலக ஊத்தினா அசுத்தாய் போயிட்டு பசுத்தாய். அவிசுவாசம் இருந்தாக்கா உனக்குள்ளே பிசாசு. நீயே பிரச்சனை இல்லாத, நீ போய் எங்க பிரச்சனை இல்லாதாங்க. நீ விசுவாசக்குள்ள தேவ நீதி ஜீவித்துல தேவன் தனக்கு ஆதாரம் கொடுக்கணும். பேர் விசுவாசி ஊழிக்காரரு நாடு தெரியல ஊழிக்கல அந்த ஊழிக்கார இப்படி பேசுறாங்க. அவங்களே அசுத்தாவியா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை தெரியாது அவங்களால. சபை ஃபுல்லா அசுத்தாவி. பேர் விசுவாசி ஊழிக்காரு. மாமியார் தெரியல, மாமனார் தெரியல, அண்ணன் தெரியல, மாமன் தெரியல, மச்சான் தெரியல. அந்த ஊழிக்கார எந்த ஊழி சரியில்லை. எல்லாமே சரியில்லைப்பா. இங்க கவனிப்பா தம்பி, எல்லாமே சரியில்லைப்பா. ஏன் சரியில்லாதவனுக்கு ஜீவனை கொடு, அவன் சரியாயிடுவான். மாமியார் ஆகட்டும், மாமனார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், அண்ணன் மச்சான் ஆகட்டும், உங்க வீட்டாரே உனக்கு ஏன் சத்துவம் அவிசுவாசியா சத்துருவாதான் இருப்பான். சத்துக்கு நீ ஒரு சத்துருவாவே இருக்க, அவனுக்கு நீ சத்துருவா, நீ ஆயிட்டு அவனாங்க. சத்துக்களை சிநேகிங்கள், உங்கள் சபைக்குள்ள ஆஸ்பதிகள், பகைக்குள்ள நன்மை செய்யுங்கள், ஒரு துன்பத்திற்கு ஜபம் பண்ணுங்களா. சத்துரு என்ன ஏசு சிநேகிகள் ஜீவன் சத்து ஓடிய கூட்டான். பசுத்தாய் வந்துச்சு சபிக்கிற ஆஸ்பதி ஜீவன் சபிக்கிற அசுத்தாய் ஓடி சபிக்கிற ஜெயிக்க முடியாது. ஒரு துன்பத்திற்கு ஜபம் முடியாது. ஜபம் நேராது கிறிஸ்துவை தேவன் தரக்கும் பரப்பட்டு கூடிய நம்முடைய ராஜ்யம் நான் இப்படி இருந்தா இயேசு இருந்தாரா நீ உலகத்துக்கே ஒளியாயிருப்பாய். போறதுல எல்லாம் நீ தான் டாப்பு. அந்த ஜீவன்ல நல்லா மெச்சூர் ஆகலாம். அளவற்ற அன்பு அளவற்ற இயேசு அந்த ஜீவன்ல தேவநீதி இயேசு சாப்பிட்ட பரலோக ராஜ்யம் இருக்குது. அல்லேலூயா, பரலோக ராஜ்யம் இருக்குது. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து நல்லா மெச்சூர் ஆகிட்டு வச்சுக்கா. அசுத்தாயோட பசுத்தாயோட நீ தான் எசராஜாச்சு, நீ தான் தாவி, நீ தான் மோசே, நீ தான் பவுல். பவுல் என்ன சொல்ல, இனி நாளெல்ல இயேசுவே இருக்கு. கிறிஸ்துவனுக்கு தேவன் சொல்றான். மத்திய குறிதி கலாச்சாரம் கிறிஸ்துக்கள் 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 எல்லாம் கூட அசுத்தா தேவத்தோட பெரிய ஏற்பு கொண்டு வந்தான். கையெழுத்து அல்லேலூயா. சரி, அது கடைசி அந்த பாயிண்ட் சொல்லி பிடிக்க. நம்ம பாயிண்ட் என்னது, என்ன சொன்னா மார்க் 9:24 அவன் தகப்பன் சொன்னான் பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். இப்போ அவிசுவாசிக்கிறது எனக்குள்ள கதறான். ஐயா நான் விசுவாசிக்கிறேன் நீ சொல்ற மாதிரி, ஆனா அவிசுவாசம் நீங்க ஒரு உதவி செய்ய ஆண்டவரே. என்ன உதவி தான் செய்யறேன் நல்ல வைப்ப ஜனங்களுக்காக. அதான் உதவிய அவன் பேர் சொல்லி தேவருக்கு ஆதாரம் உதவி விட்டு அசுத்தாய் போயிட்டு போன அந்த சுகமாயிட்டான். அப்ப அப்பனுக்குள்ள இருக்கிற அசுத்தாயும் போயிடுச்சு, மகனுக்குள்ள இருக்கிற அசுத்தாயும் போயிடுச்சு, பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. அப்ப நீ உதவி செய்ய முடியாதா? கவனி, உங்க வீட்டுல போயிட்டு ஜீவ சதஜீவன் தேவன் தர உணவு கொடுத்து உதவி செய்யல, நீ என்ன செய்ய பிசாசு உதவி செய்ய நன்மத்தையுமே காட்டி குடும்பத்துல உங்க அப்பனுக்கும் பிரச்சனை, உங்க ஆதாருக்கும் பிரச்சனை, அண்ணன் குடும்பத்துல பிசாசு பிரச்சனை, அந்த உதவி ஓடிக்குது. ஆதாரம் மூலமா நன்மத்தையுமே தேவன் தர உணவு பிசாசு உதவி செஞ்சா பிசாசம் கிரி செய்யும். கிறிஸ்துவ தேவன் தர உணவு உதவி பிசாசு போட நீ தான் டாப்பு. நீ உலகத்துக்கே ஒரு பூமிக்கே ஒப்பு. மத்தேயு மார்க்கு 9:24 முடிச்சிருவோம். மார்க் 9:24 எல்லாரும் பக்கம் 61. அங்க பாரு, பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன், ஆனா உள்ள அவிசுவாசிக்குது. என் பங்காளி எனக்கு விரோதமா எனக்கு பிரச்சனை பண்ணான், அவனை கசது, அவனை வெற்றி சப்ஜின்னு தாங்கிறேன், அவனை மன்னிக்க முடியல. என்னால எங்க கவனி சொல்லாங்களா இல்லையம்மா? உங்களுக்கு அப்பா அம்மாங்கிறாங்களா? எங்க அப்பாங்கிறாரு 86 வயசு. சும்மா பேசாதம்மா, சபிச்சாருன்னா மூட்டு சாப்பிட வீட்டு சாப்பிடு அப்படி சபிப்பாரு. அவிசுவாசம். அவன் இப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணா, பங்காளி இப்படி பண்ண இதே ஜோடி தான் ராத்திரி பார்க்கலாம். அது பிசாசுக்கு வருகிறது. அவங்கள விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க மட்டும் உதவி. என்னால் சபிக்காம இருக்க முடியல, பகைக்காம இருக்க முடியல.
இந்த பிசாசு நண்பன் யாரை பார்த்தாலும் விரோதமாக அவனை தப்பிக்காம என்ன? அதான்பா கிறிஸ்துவ கூட உனக்கு கொடுக்குற அசுத்தம், அதான் விசுவாசம். அப்போ உடனே பிள்ளையை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சொன்னான். என்ன உதவி செய்யணும் அவனுக்கு? ஏன் எப்படி உதவி செய்வாரு? நல்ல லேபன் ஜீவசான ஜீவனத்துக்கு கொடுத்தாரா இல்லையா? அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு கொடுத்து ஒரு உதவி பண்ணார் பாரு. உடனே அவிசுவாசம் பாவட்டும் ஒரு பசுத்தாய் வந்துச்சு. உடனே பிள்ளையும் சுகமாயிட்டான், இவனும் அசுத்தாய் போய் நல்லா ஆயிட்டான். 2 பேரும் ஜாலியா பணம் வீட்டுக்கு போனாங்க. அல்லேலூயா. 2 பேர் வாங்க, நீங்க 2 பேர் வாங்க. இவன் ஆதாம் மூலமா வந்து வந்துக்கிறான். என் தாயின் பாவத்தில் ஆமா ரைட்டா தப்பா? நன்மை தேவைக்குதா இல்லையா? தேவனுக்கும் காட்டான், உலகத்துக்கும் காட்டான். உள்ள பிசாசுக்குதா இல்லையா? இவனுக்கு அவிசுவாசம் இல்லை. இவன் சொல்றான், ஐயா ஆசையா என்னால் சபிக்காம இருக்க மாட்டேன். அவன் பண்ண சேட்டைக்கு என்னால் வெறுப்பு கஷ்டமா தான் இருக்கு. அது போக மாட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பாசம். நான் ஹெல்ப் பண்ணுமா இல்லையா? அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? அது இவருக்கு ஜீவனை தேவனுக்கு சபிக்கணும், ஆஸ்வதிக்க முடியல, பகைக்கு நன்மை செய்யணும், சத்துரு ஜெயிக்க முடியல. அந்த ஜீவன் ஜீவ ரத்தத்தை கொடுக்க முடியல. இவனால பகை கஷ்டம் மட்டும் சுலபமா கொடுத்துறான். இப்ப ஜீவசரன் தேவ நீதிக்கு பேசுறது பிதாமர் ஆதாம் முழுவதுக்கு ஒரு ஜபத்தை பண்ணான். அவர் உதவி செய்யறேன். அதை கேட்டு ஒரு அசுத்தாவி பசுத்தா இறமா இருக்கதா? ஜீவசரன் ஜீவரத்துக்கு தான். ஏய் நன்மத்தையுமே தேவன் தர உங்க பிசா வராடா. ஜீவசரன் தேவன் தர உங்க பசுத்தா வராதா? அதுதான் ஏன் செய்யறாங்க, எல்லாரும் செய்யறாங்க, உலகம் செய்யறாங்க. ஆதாமின் கூட பிறந்தவங்க ஜீவன் ஜீவன் தேவ நீதி தேவன் ஆதாமும் முழுவதுக்கு ஒரு அசுத்தாய் பண்றாரு, பசுத்தாய் இருக்குது. இப்போ இவங்க பாரு, இவன் ஆதாம் கூட வந்தவன். இவன் என்னதான் இவனுக்கு ஃப்ரெண்டா இருந்தாலும் இவனுக்குள்ள பாவத்தை மட்டும்தான் இவனுக்கு கொடுக்க மாட்டானா? இவன் என்ன பண்ணுவான்? ஆதாம் கூட இவன் ஒரு பாவத்தை, இவன் ஒரு அசுத்தாய் கொடுக்க, இவன் ஒரு அசுத்தாய் கொடுக்க. ரெண்டு பேர் ஃப்ரெண்டாக ஒரு நாள் 2 பேர் பகையாளி ஒட்டிக்கிறாங்களா இல்லையா? ஏன்னா உள்ள பாவம் இது, இவனுக்குள்ள பாவம். நல்லா ஃப்ரெண்டாக திடீர்னு பார்த்தா பகையாளி ஆயிட்டான். அல்லேலூயா. இப்போ இயேசு ஜீவன் பரிசுத்தம் இயேசு நாள் கிறிஸ்துவ தேவன் தர உலகம் ஊத்தானா அசுத்தாய் பத்தி பசுத்தாய் இருக்கலாம். அப்போ குடும்பத்துக்கு போறான், வீட்டுக்கு போறான். கர்த்தராகிய இயேசு விசுவாசி. அப்போ நீயும் வீட்டாரோ? அப்போ இயேசு ஏற்று ஞானதான் கிறிஸ்துவோட வந்துட்டா. நீ தான் குட்டி இயேசு உங்க குடும்பத்துல. உன் வீட்டாரெல்லாம் ரசிக்கப்படுவாங்க. ஆதாம் கூட பாருங்க தேவன் தனக்கு ஜீவசாரி ஜீவனத்து அசுத்தாய் தந்து பசுத்தாய் இருக்கா. உன் வீட்டாரெல்லாம் ரசிக்கப்படுவாங்க. ரசிக்கப்பட மாட்டாங்களா? ஆமா, கிறிஸ்து உடக்குள்ள ஊரே ரசிக்கப்படும். ஓ அல்லேலூயா. அவ பேர் என்ன? அவ பேரு சமாரியசரி. ஜீவ தண்ணீர் கொடுக்கிறாரு அவருக்கு. போய் அந்த சமாரியாளுக்கு எல்லாம் அந்த ஊரே கூட்டு விட்டான். போட்டுக்கு பைபிள்ல. ஏன்னா ஜீவரத்தம் தேவன் தர கொடுத்து தான் எப்பேற்பட்ட அசுத்தாவி போயிட்டான். பாவாவி சாபாவி மன்னாவி தத்ராவி எல்லாவி போய் பசுத்தாவி வந்து பசுத்தாய் சமாதானம் சந்தோஷம் சுகம் பல ஜீவன் எல்லாமே வந்துடும். அப்போ உடனே பிள்ளை தகவல் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டான். அப்போது ஜனக்கூட்டம் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஓமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அழைத்தினார். அப்போது அது சத்தமிட்டு அவனை விட்டு அலைகழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேக சொல்லத்தக்கதாக சத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. உடனே எழுந்திருப்பான். ஜீவரத்தம். அப்புறம் போய் படிக்க எப்படி சரி நல்லா இருக்கா? அவிசுவாசம் நீங்க உதவி ஜீவரத்தை தேவன் தர உனக்கு அவங்க அம்மாவுக்கு உதவி செய்யறாங்க. ஒரு அசுத்தாய் போய் பசுத்தாய் இங்க சொன்னா போதும். இங்க கவலை. ஏய் காணாது பெரியவங்க பிசாசால் கொடிய வேலை பண்ணா அவருக்கு என்ன உதவி செய்யறாரு? ஜீவப்பம். பிள்ளைகள் வந்து நாய்க்குடி போட்டு நல்ல நாய் தான் தச்சு வாங்குறேன். அந்த ஜீவப்பத்தை மட்டும் கொடு என் மக்களுக்கு சொன்னாரா இல்லையா? அவன் பேர் சொல்லி தேவன் தர அந்நேரம் சொல்லுவான் போட்டுதா இல்லையா? அப்ப உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி தூரத்துல இருந்தா சரி, இயேசு பேர் சொல்லி, எங்க அக்கா பேர் சொல்லி, எங்க அம்மா பேர் சொல்லி, மாமா பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் ஒரு ஜீவத்தை தேவன் சொன்னா அந்நேரமா வெளியே அதை பாதுகாப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறாங்க சம்திங் ஏதோ ஒன்று நடக்குது. கையெழுத்து
நாளே தலைநாள் நாளிலே ஆண்டவரே இந்த 1 ஆண்டவரே சோத்திரம் 3 2026 ஞாயிறு FCC வெள்ளூர் பகுதியிலே கர்த்தாவே இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே உங்களுடைய கருத்துல ஒவ்வொருக்கிறேன் கர்த்தாவே அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பிதாகுமார் பசுத்தா ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு தேவன் தனக்கு கர்த்தாவே சோத்திரம் முழு உலகத்துக்கும் கொடுக்குறங்க கர்த்தாவே. பாவத்தின் சம்பளம் மரணம் அவிசுவாசம் திருறது கொண்டது ஐகிதமாக இருக்கிறது கர்த்தா உலகம் ஃபுல்லா கர்த்தாவே சோதம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவில மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். நோவா காலத்தில் நடந்தது போல அதே போல் மனுஷகுமார் காலத்தில் நடக்குது. கர்த்தாவே சோதோகுமார் அது போல நடக்குது. எங்க பார்த்தாலும் கொலைகளும் விசுவாச ராஜ்யங்களும் சாபங்களும் பாவங்களும் மரணங்களுமா இருக்குது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் கொடுக்குறங்க தாவே. அசுத்தாய் தொத்திரம் பசுத்தாய் இருக்கிற தேவனுக்கு நாம் பணிவிடை செய்கிறதா கர்த்தருடைய நாமம் பலத்தும் நீதிமான அதுக்கு சுகமாக இருப்பான். எல்லா அவிசுவாசத்து பகை கசப்பு வைராக்கியம் கோபம் சண்டை ஸ்ரீநீதி அநீதி எல்லாத்தையும் விடக்கிறதா இயேசு கிறிஸ்து இச்சிக்கப்படுத்த சகலவும் இயேசுல வீடு மன கோபத்தோடு நல்ல அழகான மழை அழகான புருஷன் ஆபிரகாம் சகலகால யோசேப்பு தாவீது எஸ்ஸரு அவங்க நல்ல வாழ்க்கை இயேசுல வந்தா எதுவுமே இல்லைன்னு நினைக்காது. நீ இச்சிக்கப்பட்ட சகலவும் இயேசுல ஆசுவாத ஐஸ்வர்யம் மகிமை கனவு பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடு எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. தரித்திராவி போனா இயேசுல எல்லையற்ற அந்த தேவனுக்கு ஆதாம் முழு வளர்த்து குத்திட்டே இருப்பாரு. தரித்திர அழகைக்கு ஓடும். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர் தரித்திர ஜீவ ஐஸ்வர்யம் சாப வாக்குத்த ஆசீர்வாதம் வாதாத்துக்கு பரலோகராஜ் எல்லா பரிகாரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூரான படிக்கிற அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி ஆசுவாத கனி ஐஸ்வர்யம் சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி கொடுக்கலாம். அது அமித் சேர்ந்தவனுக்கு மரணத்தை தான் கொடுக்கும். அவிசுவாசம் எந்த விதத்துக்கு மரணத்தை திருடமும் கொள்ள வழி வேறு நாளோர்களுக்கு ஜீவன் உண்டு. அது மறுபடியும் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவனே என்கிறதா ஜீவனோட குமார ஜீவன் ஜீவனோட நானே வழியில் சத்தியம் ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவன தேவ நீதி தூவிதல் இயேசு ஆவட்டவர் பரலோகமே இருக்குது. அந்த ஜீவ விஷயத்தை வேணாண்டி நாங்கள் ஜீவிக்கிறாங்க. உடனே பாவத்தின் சம்பளம் அவிசுவாசி ஆகிடுறார். உடனே தன்னைத்தானே அழிவு நடந்து அழிவு குடும்பம் சமுதாய உலகத்தை அழிவு இயேசு உலகத்தில் ஆத்மாதம் நன்மை தீமைக்கு பூமியை சமீபம் தள்ளிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு சமீபப்படும் பாவத்தின் சம்பளம் மரணத்தாக கிறிஸ்துவ தேவ நீதி தேவன் தங்க ஆதாரம் நீ ஆதம் குடும்பப்பட்டதை உலகத்துக்கு ஆசுவாதம் கத்தாவின் சத்தியத்தை ஒவ்வொரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும் கத்தா உலகில் 2 கோடிக்கு அதிகமான ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமிக்கா தென்னம் ஆஸ்திரேலியா குளோபல் சர்ச்சு நீ உலகத்துக்கே வழி பூமிக்கே ஒப்பு எந்த நாட்டுக்கும் எந்த எல்லா ஆதாம் வழியா பிறந்து பாவத்தை தேவ பங்கு பெற்று போயிருக்கிறான். அவிசுவாசிக்கிறான் பாவத்தில் தேவ நீதி 2 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இந்தியா 240 கோடி ஜனங்களுக்கு சோதர தமிழ்நாடுக்குள்ளா கிராமத்தோர் இயேசு கிராமத்தோர் பட்டத்தோர் சுற்றி நாடு நல்ல மேய்ப்பன் ஜெகன் ஜீவ சரஞ்சீவ தேவன் அசுத்தத்தை பசுத்தாகிறார். இனி பாவத்தை நாடே திராட்சை நீங்கள் கொடிகள் ஒருவனின் வாக்காளர் நேரத்தை மிகுந்த கனின்னு சொன்னார். கிறிஸ்துவ நிலைத்திருக்கும்படின்னு சொன்னாரு. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதும் கொடுக்குற கத்தாவே. அசுத்தாய் தொத்திரம் பசுத்தாய் இறக்குற கத்தாவே. தேவனுக்கு பணிவிடை செய்கிற கத்தாவே. குடும்பத்துல பட்டணத்துல தேசத்துல கத்தாவே சோத்திர கத்தாவே. ஆண்டவரே சோதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் மகிமைப்படுகிற கத்தாவே. சோத்திரம் பயப்படாது கலங்காது திகையாது. சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசம் எந்த பாவமா இருந்தாலும் இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திக்கிறது. ஜீவ சரஞ்சீவன் அது வெளியே வானத்தோட சகல அதிகாரம். இந்த பிதாகுமார் பசுத்த ஆதாமுக்கு முழு வாழ்நாள் அவங்க இடைவிட விசுவாசத்துக்குள்ள ஜீவனுக்குள்ள வேற உடனே அசுத்தாய் போயிடுது பசுத்தாக்குது தேவதனால பாதுகாக்கும் சுகம் பெல ஜீவன் ஆசை ஐஸ்வர் மகிமை கணக்கு வெற்றி ஜெயம் பரலோகராஜ் பூமி பரலோக வாங்கி கொடுத்தார். சின்ன தப்பு பெரிய தப்பு உடனே இயேசு ரத்தத்தை தேவதன் சகல பாவத்தை விடுதலை ஆயிடுது. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீங்க சுத்தி கேட்கும். பாவத்துக்கு சாபத்துக்கு மனத்துக்கு பாதம் தப்பிக்கும். கத்தாவை சத்தியத்தை கேட்ட ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தாக மாபெரிய கொண்டு ஒரு ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும் கத்தாக ஆடுதே சோதனை அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு அளவில்லாமல் ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். கிறிஸ்துவை தேவன் உலகத்துக்கு பூமிக்கு உப்பாயிருக்கு மாபெரிய கொண்டு ஒரு படி ஜெபிக்கிறதா பெரிய காரியம் இயேசு நாமத்துல லோச்சம் இருக்கும் ஜீவன நல்ல பிதாவே. அதை
ஆத்மாவே அவர் அப்படியே கத்தருக்கு மகிழ்வுண்டாவதாக. என்னுடைய பெயர் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் சபை ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி பேசுகிற போங்க. புருத்ராம் தாமஸ் சொல்லுங்க, யூடியூப்ல போங்க. ஏஎல்சி வெல்லும் சர்க்கிள் உங்கள் சேனல், எஃப்சிசி வெல்லும் ஒரு சேனல், புருத்ராம் தாமஸ் இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் 7 பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்தியும் எனக்கு உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்தி கடைசி நாள் 7 பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கிறீர்கள். இந்த செய்தியில் கத்திரங்களோடு கூட பேச இருக்கிறார். அவங்க கத்திரங்களோடு கூட பேசுகிற உற்சாகத்திற்கு கத்தரை கணவன்கள், கத்தரை கணவன்கள், கத்திற்கு காணிக்கை செலுத்துங்கள். கத்திற்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. கார்பரேஷன் கத்திரங்கள் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி எம்ஜிசி வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இன்னும் ஏராளமான செய்திகள் கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. கத்தர் கடைசி நாள் தேவனுடைய வல்லமையாக பயன்படுத்த கத்திரங்கள் ஆஸ்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.